எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சஞ்சயம் நானும் விலாக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். ஆமாங்க, திருவிழா பிடிக்காதவங்களே இருக்க மாட்டோம். திருவிழான்னு சொன்னதும் நம்மளோட சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் நிறைய வரும். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது ஞாபகம் வருது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னதான் பெரிய பெரிய ஸ்டோர்லலாம் போய் நம்ம ஷாப்பிங் பண்ணாலும் இந்த திருவிழாவில் வாங்குகிற சின்ன சின்ன வளையலோ இல்லை ஒரு ஹேர் கிளிப்போ அதுக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான் இல்லையா? நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும்போது எதுவுமே வாங்க வேண்டாம்னு கூட நினச்சிட்டு கிளம்புவோம். அங்கே திருவிழாவில் பார்க்கும்போது அந்த சின்ன சின்ன லைட் வெளிச்சத்துலலாம் நம்ம பார்த்ததுமே எல்லாமே ஆசை வரும். அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த மருதாணி வைக்காமே வரமாட்டோம். இது மருதாணி கூட இல்லைங்க, ஒரு மாதிரி பிரிண்ட்டு தான், கையில் வைக்கிறாங்க. அது ஒரு நாள் 2 நாள்லேயே அப்படியே போயிடுது. அந்த மாதிரியே நிறைய பசங்க வச்சுட்டு இருந்தாங்க. வாங்க திருவிழா கடைகள்லாம் பார்க்கலாம். இந்த திருவிழா கடைகளில் நானும் ஒரு சில பொருட்கள் வாங்கியிருக்கேன். அதை நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சஞ்சய் நானும் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருவிழாவில் கம்மர்கட்டு, சோன் பப்படி, தேங்காய் மிட்டாய் இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இப்போத்திய மோமோஸ் கூட சின்ன ஸ்டால் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. சரி, அதுலேயும் ஒரு பிளேட் வாங்கலாமேன்னு வாங்கி நாங்களும் டேஸ்ட் பண்ணோம். நல்லா தான் இருந்தது. இது குருக்களிக்காய் இல்லை கொடுக்காப்புளி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ கொஞ்சம் மார்க்கெட்லலாம் கூட வருது. இது பால் கடும்புன்னு சொல்லி விற்பாங்க. அதில் நிஜமாகவே பால் கடும்பாக கலக்குது. ஏதோ பவுடர்லாம் கூட போட்டு கலக்குவாங்க. இருந்தாலும் இது பிடிச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அது திருவிழாவில் கண்டிப்பாக இந்த கடைகள்லாம் இருக்கும். மண் சட்டி பானை இல்லாத திருவிழாவா? கண்டிப்பாக இருக்குங்க. நானுமே ஒரு சட்டி வாங்கியிருந்தேன் பாருங்கள். ரொம்ப அழகழகாக இருக்குது. அதாவது நம்ம பெரிய பெரிய கடைகளில் கிடைக்காத பொருள்லாம் கூட திருவிழாவில் கண்டிப்பாக கிடைக்கும். நமக்கே கவனம் இருக்காது, இது வாங்கணும்னு நம்ம நினச்சிருப்போம். கடைகளுக்கு போகும்போது பார்த்தா இது தான் கரெக்ட், இது யோசிச்சிட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம வாங்கியிருக்கோம். நீங்களும் வாங்கியிருப்பீங்கள்ல? அப்படி ஏதாவது நினைவு இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப வருஷத்துக்கு முன்னே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜாடியெல்லாம் அப்படியே பீங்கா ஜாடி ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னலாக மட்டும்தான் இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகழகாக கலராக எல்லா சைஸ் மாடல்லாம் கூட கிடைக்குது. அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு தட்டுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரிகள் கூட எல்லா சைஸ்லேயுமே கிடைக்குது. அதுலேயே சின்ன சின்ன அம்மியெல்லாம் கூட வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கடைகளை பார்த்தா வாங்குகிறோமோ இல்லையோ நின்று அப்படியே ஒரு ரவுண்ட் பார்த்துருவேங்க நான். ஏதாவது தேவைப்படுதான்னு. இந்த சின்ன இரும்பு கடாய் இருக்குது பார்த்திங்களா, அது நான் ஒரு வாட்டி வாங்கியிருந்தேன். லைட்டாக கொஞ்சம் துரு பிடிச்ச மாதிரி இருந்தது. ஆனால் அது நல்லா தான் இருந்தது. நமக்கு சின்னதாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அப்பளம் பொரிக்கிறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த கத்தி பார்த்தா உங்களுக்கு என்ன நினைவு வருது? ரோட்டோரங்களில் டீ கடையில் இந்த வடையெல்லாம் போடுறவங்க இந்த மாதிரி கத்தி வச்சு தாங்க வெங்காயம்லாம் சரசரன்னு கட் பண்ணுவாங்க. நானும் எடுத்து பார்த்தேன், நல்ல லேசாக தான் இருந்தது. சரி, இது நமக்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு நான் வச்சுட்டேன். மண்ணில் செய்கிற பொம்மைங்க இதெல்லாம் நல்ல கலரான பெயிண்டிங்களோட அட்ராக்ஷனாக இருந்தது பார்க்குறதுக்கு. நம்ம நவராத்திரி டைமில் கோயிலுக்கெலாம் நம்ம பொம்மை வாங்கி கொடுப்போம் பார்த்திங்களா, அப்போ இந்த மாதிரி வாங்கும்போது ரேட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும். நம்ம நினச்ச சாமியோ இல்லை வேறு ஏதாவது பசு, கன்று இல்லை யானை இந்த மாதிரியெல்லாம் கூட வாங்கி கொடுக்கலாம். பர்ஸ் போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. இந்த பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான விலையாக தான் இருந்தது. இது ராஜஸ்தானி வளையல்னு விற்றுட்ருந்தாங்க. எந்த சைஸு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எது எடுத்தாலுமே 100 ருபீஸ்ன்னு சொன்னாங்க.
அழகாக இருந்தது. ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணி ரொம்ப அழகாக இருந்தது இந்த வளையல். நான் திருவிழாக்கு இந்த முறை என்னோடய ஃப்ரெண்டு கூட தான் போயிருந்தேன். அவங்களோட பொண்ணு தான் இவ. அவங்க கூட போகும்போது ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. அப்புறம் அங்கே போய் நாங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணோம். இந்த சொப்பு சாமான் எத்தனை பேர் வச்சு விளையாடியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நெறைய பேட்டரி வச்சு ஆட்டோமேட்டிக் ரிமோட்லலாம் வச்சு விளையாடுறாங்க. இருந்தாலும் இந்த சொப்பு சாமானுக்கு அழகு ரொம்ப அழகா இருக்குல்ல. உங்களுக்கெல்லாம் பிடிக்குமா? அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் பாருங்க. இந்த கலர் கலரான வாடாத ஆர்டிஃபிஷியல் பூ கூட பார்க்க ரொம்ப அழகாக இருந்ததுங்க. சாமிக்கெல்லாம் கூட ஒரு சிலர் வைக்கிறாங்க. இந்த பன்னீர் ரோஸ் மாதிரி லைட் பிங்க் கலர் ரோஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ராட்டினங்கள் இல்லாத திருவிழாவா, அது ஒரு ஃபுல்லாகவே ஒரு பக்கம் போட்டிருந்தாங்க. அப்புறம் குட்டி குட்டி சமோசாவும் இருந்தது. இது ஜவ்வு மிட்டாய்ங்க. இதுக்கு என்ன பேர் நீங்கள் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே ரோட்டில் வரும். எடுத்து கொஞ்சம் வாட்ச் மாதிரி, தேள் மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு கன்னத்தில் வேற தடவி விடுவாங்க. அது ஒரு காலங்க. அப்புறம் நம்ம பீச்சில் ட்ரேட் ஃபேர்லலாம் போடுற மாதிரி பஜ்ஜி கடை எல்லாமும் போட்டிருந்தாங்க. நிலவாசலில் கட்டுறது இந்த மாதிரி அழகழகான தோரணங்களும் விற்றுது. திருவிழாவுக்கு போன அடையாளமாக நானும் ஒரு சில பொருட்கள்லாம் வாங்கினேன். வாங்கிட்டு நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் சஞ்சய்க்காக ஒரு பால் வாங்கினேங்க. நான் எடுத்துகிட்டு போன பிக் ஷாப் இல்லையா, அதை கட்டி எடுத்துகிட்டு வந்தேன் பாருங்கள். கையில் இருந்தால் அப்பப்போ ஒரு மாதிரி கீழே விடுற மாதிரி இருந்தது. இப்படி கட்டி விட்டுட்டேன். அது பாட்டுக்கு இருந்தது. நான் வீட்டுக்கு வந்து தான் கழட்டினேன் அதை. ஃபஸ்ட்டு இந்த பால் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா இருந்தது கலர். சஞ்சய் சும்மா வீட்லேயே கூட தட்டி விளையாடுவாள்ல, அதுக்காக. திருவிழாவுக்கு போயிட்டு பொரி வாங்காமல் இருக்கக்கூடாதுல்ல, அதுக்காக ஒரு பொரி பேக்கெட் வாங்கினேன். நான் வந்து பொரி பேக்கெட்டில் லைட்டாக கொஞ்சம் மிக்சர், அப்புறம் உடச்ச கடலைலாம் ஃப்ரை பண்ணி போட்டு சாப்பிடுவேன். எனக்கு அந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் பிடிக்கும். அப்புறம் சஞ்சய்க்காக ஒரு மண் உண்டியல் வாங்கினேங்க.
அந்த உண்டியல் வாங்கும்போது அது உள்ள 10 ருபீஸ் காயின்ஸ்லாம் போட்டு பார்த்தேன். உள்ளே போதா, நடுப்புற ஏதாவது தடுக்குதான்னு பார்த்து செக் பண்ணி தான் வாங்கினேன். இது ஃபுல்லாக சேர்க்கட்டும், அதுக்கப்புறம் உடச்சி பார்க்கலான்னு. அப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு டாக் இருக்குங்க, அதுக்கு பேர் லியோ. அதுக்காக ஒரு பால் வாங்கினேன். அதுக்கு இந்த கலர் பால் ரொம்ப பிடிக்கும், தட்டி தட்டி விளையாடும். எனக்காக ஒரே ஒரு கிளிப் வாங்கினேங்க, திருவிழாவுக்கு போனதுக்காக எனக்கு ஒரு அடையாளமாக. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஐப்ரோ பென்சில் வாங்கினேன். இது பிராண்டட்லாம் இல்லை, சும்மா சாதாரண ஒரு ஐப்ரோ பென்சில் தான். அப்புறம் இந்த சுடிதாருக்கெல்லாம் நம்ம அந்த நாடா போடுவோம் பார்த்திங்களா, இன்ஸ்கர்ட்டுக்கு சுடிதாருக்கெல்லாம் அது இருந்தது. சரி, அவங்களுக்கு ஒரு சின்ன வியாபாரிங்களுக்கு ஒரு வியாபாரம் கொடுக்கலான்னு இது 2 அவங்கக்கிட்ட வாங்கினேன். அப்புறம் இது கழுத்துக்கு போடுறதுங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் அவ்வளோவா ரொம்ப நேரம்லாம் போட முடியாது. அது ஒருத்தர் கொடுக்கறதுக்காக வாங்கியிருந்தேன். எப்போ போனாலும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் ஒன்று வாங்கிடுவேங்க நான். இது 30 ருபீஸ் தான். ரேட்டு பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருந்தது, பார்க்க அழகாக இருந்தது. அது மாதிரி ஒன்று வாங்கினேன். அந்த 100 ருபீஸ் வளையல் காமிச்சேன் பார்த்திங்களா, அது வந்து குட்டி பாப்பாவுக்கு ஒன்று வாங்கினேன். இது வந்து பெரியவங்க சைஸு, சின்ன பசங்க சைஸ் எல்லாருக்குமே ஒரே ரேட்டு தான், 100 ருபீஸ். இது எனக்கு வீடியோவில் காட்டும்போது தெரியல, நேரில் ரொம்ப அழகாக இருந்தது, நல்லா ஜொலிச்சிட்டு இருந்தது. வழக்கமாக இந்த மாதிரி வளையல் பார்த்திங்கன்னா மண்ணில் இருக்கும், அது வந்து உடைய சான்ஸ் இருக்குது. இது பிளாஸ்டிக் தான் இருந்தது, லைட் வெயிட்டாக கூட இருந்தது. சின்ன குழந்தைங்க போடுறதுக்கும் கையில் கனமாக இருக்காது, கீழே கீழே இடிச்சிக்கிட்டாலும் உடையாமல் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பார்த்து வாங்கினேன். இப்போ காட்ட போகிற பொம்மை வந்து சஞ்சய் அவங்க பாட்டிக்கு, அதாவது என்னோடய சம்மந்திக்கு வாங்கினாங்க. எப்போ திருவிழாவுக்கு போனாலும் எங்கேயாவது வெளியே போனால் அவங்களுக்காக நினைவாக ஏதாவது வாங்கிட்டு வருவேன். ஒரு முறை 2 யானை வாங்கி கொடுத்தேன். இந்த முறை பார்த்திங்கன்னா கிருஷ்ணன் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அவங்களுக்கு இந்த மாதிரி பொம்மைலாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் ஆசையாக வச்சுக்குவாங்க. அவ்வளோதாங்க, நான் வாங்கின பொருட்கள்லாம் இவ்வளோ தான். வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சஞ்சய் நானும் vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் நியூ வீடியோ போஸ்ட் பண்ணது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது வரைக்கும் சஞ்சய் நானும் vlog சேனலை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.